நெஸ்லேக்கு அப்புறம் காரி துப்புற மாதிரியான ஒரு ஃபுட் பிராண்ட் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கெலாக்ஸ் மனுஷனுக்கு சொர்ணையே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையான பிலாசபில உருவாக்கப்பட்ட பிராண்ட். 1800களில் ஜான் ஹார்வி கெலாக் அப்படிங்கிறவர் ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்துறார். இந்த மனித உடலானது டிசிப்ளின் அண்ட் கண்ட்ரோல் செய்யப்படணும் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பினார். இந்த மனுஷன் என்ன நினைச்சாருன்னா, உணவுல காரம் பிளேவர்ல ரொம்ப ஜாஸ்தி ஆகும் போது மனுஷன் ரொம்ப டேஞ்சரஸ் ஆயிருவான் அப்படின்னு நினைச்சிருக்காரு. பிளெயின் ஃபேக்ட்ஸ் ஃபார் ஓல்ட் அண்ட் யங் அப்படிங்கிற ஒரு புத்தகம் கூட எழுதியிருக்காரு. இது எல்லாமே அடிப்படையா வச்சு இந்த ஆள் எந்த அளவுக்கு சைக்கோங்கிறது சொல்றேன். கல்யாணம் பண்ணி 40 வருஷமாயும் தலைவன் ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடல. ஏன்னா இந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் காமம் மனிதனுக்கு தேவையே கிடையாத ஒன்று, அது ஒரு பாவச் செயல் அப்படின்னு சொல்றாரு. அதுக்குன்னு சொந்த புருஷ பொண்டாட்டி கூடியுமா இடிக்குதே. இந்த ஆளுக்கு வில் அப்படின்னு ஒரு சகோதரர் இருந்தார். அண்ணன் ஜான் ஹார்வி கெலாக்ஸ் நடத்துற ஹாஸ்பிட்டல்ல வில் கெலாக்ஸ வேலைக்கார மாதிரி தான் வச்சிருந்தார். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஹாஸ்பிட்டல்ல டேஸ்டே இல்லாத உணவு பிளாண்ட் ஃபுட் தயாரிக்கிறது இவர் தான். கோதுமை மாவை தண்ணியில ஊற வச்சு அது ஒரு கஞ்சி மாதிரி பண்ணி இதுதான் பரிமாறிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் தண்ணியில ஊற வச்ச கோதுமை மாவு மிச்சம் ஆயிருது. அதை தூக்கி வீசுறதுக்கு பதிலா தம்பி என்ன பண்றானா, அதை ஓவன்ல வச்சு பேக் பண்ணிடுறான். அப்படிதான் பிறந்தது இந்த கார்ன்ஃபிளேக்ஸ். அதுக்கப்புறம் அந்த தம்பி அந்த ப்ராடக்ட்டை பிராண்ட் பண்ணி விற்க ஆரம்பிச்சார். கொல்ல ப்ராஃபிட் பார்த்தார். ஆனா அண்ணன் அமெரிக்கா ஃபுல்லா மனுஷங்களை கண்ட்ரோல் பண்ணணும், எல்லாத்துக்கும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுங்கடா அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ 1994ல கெலாக்ஸ் இந்தியாக்குள்ள என்டர் ஆகுது. நம்ம ரெகுலரா சாப்பிட்டு இருக்கிற உணவு முறைகள் எல்லாமே வேஸ்ட், இந்த கருமந்தா பெஸ்ட்னு மார்க்கெட் பண்ணாங்க. ஓரளவுக்கு மார்க்கெட்டும் கேப்சர் பண்ணிட்டாங்க. 2023ல இந்த கெலாக்ஸ் ரெண்டா பிரியுது. ஒன்னு கெலனோவா, இவங்க ஃபுல்லா ஸ்நாக்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்றாங்க. இரண்டாவது WK கெலாக்ஸ், இவங்க சீரியல்ஸ் ஃபோக்கஸ் பண்றாங்க. மார்ச் 36 பில்லியன் கொடுத்து கெலனோவாவை அக்வயர் பண்றாங்க. ஃபெரரோ 3.1 பில்லியன் கொடுத்து கெலாக்ஸ் அக்வயர் பண்றாங்க. இப்போ இந்த கெலாக்ஸ் சாப்பிட்டா கெத்து அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட ஒன்னு சொல்றேன். மனுஷன் ஜடமா இருக்கணும் அப்படின்னு ஒருத்தன் நினைச்ச பிலாசபில உருவாக்குனது தான் இந்த கெலாக்ஸ். சோ நெக்ஸ்ட் டைம் ஷாப்பிங்ல இந்த கருமத்தை வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்திங்க. உனக்கு லீகல் நோட்டீஸ் கன்ஃபார்ம்டு, டப்பி சாத்திட்டு கிளம்பு.